சேலம் 360க்காக நான் உங்கள் பிரவீன். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமோ அதை பற்றி ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்த வீடியோ வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. கவாஸ்கி நிஞ்சா ZX 25R அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கோடையும் ஏபிஎஸ் இருக்குது, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஃப்ரண்ட் வீலும் ரியர் வீல் அதாவது பின்னாடி வீல்ஸ் இன்ச் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸோடையும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் 40 to 45 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் 4 இருக்குது. வால்வ் சிஸ்டம் DOHC, வால்வ்ஸ் பர் சிலிண்டர் 4 இருக்குது. நம்பர் ஆஃப் கியர்ஸ் 6 கியர்ஸ் இருக்குது இந்த வண்டியில். கிளச் வெட் மல்டிப்ளே டைப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். இன்ஜின் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 249cc, DOHC, ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல், லிக்விட் கூல்டு இருக்குது, 16 வால்வ்ஸ் 4 சிலிண்டர்ஸ். இதே பார்த்தீங்கன்னா தான் கீழே கிளியராக கொடுத்துருக்கான். ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா FI ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல். கூலிங் வந்து லிக்விட் கூலிங். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இன்ஜின் சிசி 249cc. மேக்ஸிமம் பவர் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா 55 to 60 ஹார்ஸ் பவர் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், இன்ஜின் செக் இண்டிகேட்டர், ரீவ் லிமிட்டர் இண்டிகேட்டர். அதாவது இந்த பைக்கில் ஆயில் லோவாக இருந்தாலும் பேட்ரி லோவாக இருந்தாலும் இன்ஜின் செக் பண்ணுறது, ரீவ் லிமிட்டர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இண்டிகேட் பண்ணுற இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் லைட் இருக்குது. RPM கியர் டிஸ்பிளே இருக்குது. ஃபியூல் கேஜ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டைப்பில் கொடுத்துருக்கான். லோ ஃபியூல் வார்னிங் லைட்டும் இருக்குது. கியர் இண்டிகேட்டர் சிக்னலும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல் ஃபியூச்சர்ஸ், ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், கிளாக் இது எல்லாமே இந்த பைக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாகவே இருக்குது. அண்ட் தென் சஸ்பென்ஷன் அண்ட் சேசிஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா USD டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ், செப்பரேட்டட் ஃபங்க்ஷன் ஃபோர்க்ஸ் SFF BF. அண்ட் தென் ரியர் சஸ்பென்ஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோஷாக், ஹரிசாண்டல் பேக்லிங்க். அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிஸ் ஹை டென்சைல் ஸ்டீல் ஃப்ரேம். அண்ட் தென் டெக்னிக்கல் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கவாஸ்கி டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, KTRC, கவாஸ்கி இன்டெலிஜென்ட் ABS KIBS இருக்குது, கவாஸ்கி குயிக் ஷிஃப்டர் KQS இதுவும் இருக்குது. அண்ட் தென் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஸ்டார்ட், இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஸ்டெப் அப் சீட், ஸ்ப்ளிட் சீட், பில்லியன் ஃபுட்ரெஸ்ட், ரைடிங் மோட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் தென் பேட்ரி அண்ட் லைட்னிங். பாஸ் லைட் இருக்குது. பேட்ரி டைப் MF, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஹெட்லைட் LEDயில், டெயில் லைட் அதுவும் LEDயில், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஆன் அதுவும் இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த பைக்குக்கு கொடுத்த ரேட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாரும், பர்ஃபார்மன்ஸுக்கு 4.5ம், கம்ஃபோர்ட் 4 ஸ்டாரும், ஃபியூயல் எக்கானமிக்கு 3.5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸுக்கு 4.5 அதாவது அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி 4.5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் மணி 4 ஸ்டார்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.